தாயினுடைய ஒரு ஏக்கம், ம். தாய்மையினுடைய தூரத்து பார்வை அந்த பாடலோட வரிகளும் சரி, மெட்டும் சரி. ம். அந்த மகனை அந்த மண்ணுக்குள்ள நம்ம விட்டுட்டோம். இந்த குழந்தை இந்த இதெல்லாம் கடந்து இது வாழ்ந்துருமா அப்படின்னு ஒரு தாயோட ஏக்கம் இருக்கு இல்லைங்களா? ம். அதுதான் மெட்டுக்குள்ளே இருந்தது. வரிகளுக்கு அதை பெரும்பாலும் அதான் நாங்க முயற்சி பண்ணோம். குரலும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு தாயாகவும் மாறி, தன்னுடைய குரலை தாயாக மாற்றி யாரு? ரஹ்மான். பாடியிருக்காரு. ஆமா. சாரு மேம் சொல்லவே வேணாம். ஆ. அவங்க பாடிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள அப்படியே தேன் சொட்டு சொட்டா உள்ள இறங்கிட்டே இருக்கு. அந்த இரவு நீங்க அங்க இருக்கீங்க. இருந்தேன். ஆமா. ஒரு மறக்க முடியாத ஒரு கிரியேட்டிவான நைட் அது. அந்த இரவுல அவ்வளோ கிரியேட்டிவா அத்தனை பீப்புள் அங்க மறக்கவே முடியாது. ஒரு அன்பினுடைய ஃப்ளோ அங்க இருந்தது. அந்த பாட்டு வந்து அதுக்கு நிறைய வேற 2, 3 டியூன் ட்ரை பண்ணாரா? அல்ல இந்த டியூன் எப்படி ஃபிட் ஆச்சு? அதை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு வந்தப்போ இந்த டியூன் தான் கத்துக்கிட்டு எழுத போறீங்கன்னு சொல்லி தான் மணி சார் சொன்னார். முதல்ல நான் மணி சாரை மீட் பண்ணி வாங்கின டியூனும் அதுதான். இதுக்கு பிறகு தான் அடுத்த பாட்டு அவங்க கொடுத்தாங்க. இந்த வரிகளுக்கான சிச்சுவேஷன் என்னங்க உங்கள்கிட்ட சொன்னாரா? ஒரு மணி சார் எப்பயும் போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கதையை சொல்லல அவரோட. அவரோட ஸ்டைல இல்ல சொல்லல. எனக்கு இதுவரை கதை என்னன்னு தெரியாது. அது வந்து பாடல்களுக்கான சூழல் ஒரு தாய் பாடுறது. ஒரு தாயின்னு கூட அவர் சொல்லல. ஒரு 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 மதர்லி வாய்ஸ் இருக்கலாம். மதர்லி வாய்ஸ் வந்து அந்த தன்னோட சைல்டை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கலாம் அப்படி சொன்னார். அப்புறம் ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கலாம், நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுங்கன்னாரு.